இந்த ரைடு எங்கே இருக்க போகுது அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் போகலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ போகிறதான் போகிறோம். அப்படியே நம்ம நண்பர் சாம்சனை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரியாது நான் வர்றது. ஸோ போயிட்டு அவரை பார்த்துட்டு திரும்பி வருவோம். ஓகே சரியாமா? பாய். கரெக்டாக இந்த ரோட்லேருந்து இப்படி ரைட் எடுத்து, இது சர்வீஸ் ரோடு ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே சர்வீஸ் ரோடு தான். ஓகே, இந்த ரைடு ஃபுல்லாகவே சர்வீஸ் ரோடாக தான் இருக்க போகுது. அம்பத்தூர் ஓட்டி போக போகிறோம். ஓகே, ஃபுல்லாகவே சர்வீஸ் ரோடாக தான் இருக்க போகுது. நம்ம நெய்பர் சன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. பாய். ஓகே, ஸோ ராகுல் வீட்டு சந்தி இது. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வர போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்வே, சர்வீஸ் ரோடில் இருக்க ஃபர்ஸ்ட் சப்வே. ஃபர்ஸ்ட் சப்வே தாண்டி போயிட்டு இருக்கோம். செகண்ட் சப்வேக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சப்வே இப்படி தான் வந்தோம். ஸோ செகண்ட் சப்வே போக போகிறது, திரும்பியும் இப்படி போக போகிறோம். ஸோ டிரைவ் பண்ணிட்டே ஓட்டுறது ரொம்ப டிஃபிகல்ட்டியான டாஸ்காக தான் இருக்குது. இந்த சைடு ரைடு போகும்போது எனக்கு என்ன கோல் வந்திருக்குன்னா, புழல் டோல் டு போரூர் டோல். எனக்கு கொஞ்சம் இந்த கேமரா ஹேண்ட்லிங், என்ன மாதிரி கேமரா சீப்பாக என்ன வாங்குறது டிரைவ் பண்ணும்போது, அதெல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அது பின்ன லெஃப்டில் வந்து ஹைவேஸ் போயிட்டுருக்கு. 3.06 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போது அந்த சைடு அப்படி போனோம், அந்த சர்வீஸ் ரோடில் போனோம். இந்த சப்வே கீழே போனால் அப்படியே இது வந்துடும், புழல் கேம்ப்பு வேறமால வரும். இதுதான் லாஸ்ட் சப்வே. ஸோ இப்படி வந்தேன், இப்படி வந்து இந்த சப்வே போகாமல் இப்படி போயிடணும். இந்த ஸ்ட்ரெயிட்டு போனோம், RWD ஃப்ளாட்ஸ். ஸோ இந்த ஃப்ளாட்ஸோட சப்வே வந்து ரைட் எடுத்து போகணும். இந்த ரைட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்படி தான் வந்தேன். அங்கே ராக்கி தியேட்டர் இருக்குது. ராக்கி தியேட்டர் எப்படி போனோம்னா, இப்படி வந்து அப்படி யூ அடித்து அப்படி போனோம். ஸ்ட்ரெயிட்டாக அம்பத்தூர்னு போட்டிருக்கான பாடியும் போட்டிருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரூட்டு மறந்துட்டேன். என்ன பண்ணலாம்? அவர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? கேட்டால் தெரிஞ்சிருமே, சர்ப்ரைஸாகவே இருக்காது. சரி, என்ன பண்ணலான்னா அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரூட்டு போடுவோம். கொஞ்ச தூரத்திலே மேப் கேன்சல் கொடுத்துட்டேன், ஏன்னா எனக்கு ரூட் தெரிஞ்சிச்சு. பிகாஸ் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்தால் வந்து அவர் வீடு வந்துடும். எங்கே அப்படின்னா BM ஆர்த்தோபெடிக், அதுதான் வந்து இன்னொரு ஸ்டாப். அந்த சிக்னல் லெஃப்ட் எடுத்தா. ஃபைனலாக ரீச் ஆயாச்சு நண்பர் சாம்சன் வீட்டுக்கு. இது அவங்க ஃப்ளாட்ஸு, இது அவங்களுடைய சர்ச் இது. ஸோ இருங்க, அவருக்கு கால் பண்ணுவோம். அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா அவர் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமா? அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது தேர்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில். ஃபோர்த் அட்டெம்ப்ட். அழைத்த நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தலைவா, காரை உள்ளே விட்டு வச்சிருக்க? அவ்வளோ பயம் மாப்பிள்ளைக்கு. யாருக்கு தெரியும், அவங்களுடைய பார்க்கிங் ஸ்லாட்டே எதுவாக தான் இருக்கலாம். சர்ச்சுக்கு வரவங்களுக்கு பார்க்கிங் ஸ்லாட் எதுவாக தான் இருக்கும். எதுக்கு தெரியுமா இத்தனை வாட்டி ட்ரை பண்ணி கால் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் சில க்யூட்டான டேர்ம்ஸ்லாம் பேசுவார் கால் அட்டன் பண்ணா. என்னன்னா, என்னாச்சு, கூப்பிட்டுருந்தியே அப்படின்னு நிறைய டேர்ம்ஸ்லாம் பேசுவார். அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி பார்ப்போம், இது இன்னொரு அட்டெம்ப்ட், 5th அட்டெம்ப்ட்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோமா? 5th அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. அட்டெம்ப்ட் 6 ஃபெயில். அட்டெம்ப்ட் 7 ஃபெயில். என்ன பண்ணலாம்? இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன்ல, என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும். எங்க அம்மாவை வச்சும் ட்ரை பண்ணிட்டேன், கான்ஃபரன்ஸ் காலில் இந்த மனுஷனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு.
இப்பயும் 10th attempt இது 11th attempt ஆக்சுவலாக அம்மாவோடைய பண்ணது இல்லை 10th attempt இது 11th attempt. அவரு கால் பண்ணி ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிட்டு அவங்க சர்ச்லேயே வந்து உக்காந்துட்டேன். சைக்கிள் அதோ அங்கே பார்க் பண்ணிட்டேன். எவ்வளோ அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணேன் அப்படின்னா டோட்டலாக 20 attempts. ஓகே, அந்த கான்ஃபரன்ஸ் கால் அம்மாவோடைய கான்ஃபரன்ஸ் காலுக்கு அப்புறமா நான் வந்து 10 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் எடுக்கலை. என்ன பண்ணலாம்? ஃபைனலாக அவரே கால் பண்ணிட்டாரு, எடுத்துருவோம். அப்படியா? எங்க இருக்கீங்க? வீட்டில் தான் இருக்கீங்களா? ஆமா. வீட்டிலனா சர்ச்சா வீடா? வீடு. கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 hour ஆச்சு. ஐயோவா? 20 நிமிஷத்துல கால் பண்றேன்னு சொன்னதான் தெரியும். நாங்க இது பண்ணி வந்தீங்களா? சாரி. பரவாயில்ல, கீழே வாங்க. சிரிச்சுட்டே ஒரு மூஞ்சி வருதுல்ல, அந்த மூஞ்சி தான். அவ்வளோ கடுப்பேத்திட்டு சாரி வேற. கம் மை டியர் சன், கம். வெல்கம் மை டியர் சன். எத்தனை பேரை வச்சு கால் பண்ண வைக்கிறது? சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கறது. சைக்கிள்லாம் நான் பார்க் பண்ணிட்டேன். பாருங்க, வந்து நான் சைக்கிள்லாம் இங்க பார்க் பண்ணிட்டு மேலெல்லாம் போய் எல்லா பக்கமும் போயிட்டேன். சைடு போயிட்டேன், எல்லாம் திறந்துருக்கு. சைக்கிள்ல வந்திருக்காரு அவரு. ஆமா, சைக்கிள் வந்து டோட்டலி கிலோமீட்டர். ஆமா, 9 kilometers டிராவல். 8 kilometers வந்துச்சு கரெக்டா. 8 kilometers. சார் வரது 7.83 kilometers. 23 minutes டிராவல் பண்ணிருக்காரு. ஆமா, அந்த 3 minutes வந்து இது வீடியோ எடுத்து வந்தது. நடுவுல ரூட் மறந்துட்டேன். என்ன 24? அது வந்து ஸ்பீடு, எலிவேஷன் ஸ்பீடு. ஓகே ஓகே. சொன்னா இந்த சர்ப்ரைஸ் போதுமா இல்ல எனக்கு கொடுத்தீங்க பாருங்க சர்ப்ரைஸ் போன் எடுக்காம. சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கு சர்ப்ரைஸ் தானா? ஆனா என்னோட சர்ப்ரைஸ் நான் மறக்க மாட்டேன். 1/2 மணி நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, நான் வந்து டோட்டலா வந்து ஷாக் ஆயிட்டேன். ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங் 11, அதுக்கப்புறம் நடுவில் அம்மா வந்து அம்மா மூலியமா கான்ஃபரன்ஸ் கால் ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் திருப்பியும் சாம்சங் 11 உங்க லக்கி நம்பரா என்ன? 22 calls. டோட்டலி 22 calls. அதுக்கப்புறம் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஆமா, இல்ல நானே திரும்ப கால் பண்ணேன். ஆமா, நான் எது தெரியுமா நான் சொல்லாம வந்தேன். ஆக்சுவலா என்னோட பிளானே என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு கால் பண்ணி நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, என்னாச்சு அந்த கியூட் கான்வர்சேஷன்லாம் வந்து கேட்கலாம். நீங்க கேட்கலாம் அதெல்லாம் ஒரு கியூட் கான்வர்சேஷனாடான்னு. அதெல்லாம் எங்களுக்கு கேட்டு வெறுப்பை அது கியூட்டா மாறிடுச்சு. கடைசியில வந்து வேற மாதிரி ஆகி போச்சு. அதுதான் எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். சரி, அப்படியே நான் கிளம்பட்டுமா? நான் மொத்தம் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன். கிரண் கிட்ட இருந்து கால் வந்த உடனே ஸ்வீட் பொங்கல் வரப்போகுது அப்படின்னு. ஸ்வீட் பொங்கலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸ்வீட் பொங்கல் வந்திருக்கு, கரும்பு வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து தவறான விஷயம், அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. அதனால இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா ஸ்வீட் பொங்கல் எங்கேயாச்சும் போய் சாப்பிடறதுக்கு ட்ரை பண்றோம். அப்படியா? சரி, ஓகே, பிளான் போட்டு சொல்றோம். சர்ச்சில் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வீட்டுக்கு கூட்டின்னு போய் எனக்கு கிரேப் ஜூஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் மொட்டை மாடி போயிட்டு இந்த அழகான வியூ எடுத்தோம். டைம் 5:46. ரைடு ஸ்டார்ட் பண்ண போறேன். பாய் சாம் சார். பை பை. பாய். சக்கரை பொங்கலும் அப்புறம் கரும்பு சாப்பிடல, ஆனா ஸ்வீட்டா தான் சாப்பிட்டோம். ஓகே, மொட்டை மாடி வியூ தான் நம்ம பண்ணோம். ஓகே, பாய். See you.
அவர் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அவங்க வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இந்த சைடு வரும்போது ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலில் ரைட் எடுத்து போனால் ராக்கி சினிமாஸ் வந்துடும். எங்கே நிற்கிறேன் அப்படின்னா இந்த சைடு தான் வந்தோம். வந்து இப்படி யூ அடிச்சுட்டு இப்படி போகும்போது என்ன வரும்னா ராக்கி சினிமாஸ் வரும். அந்த ராக்கி சினிமாஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் புழல், ரெடில்ஸ், மூலக்கடை அப்படி போயிடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம் புழல் ரீச் ஆகிறதுக்கு. 3.81 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் எடுக்காம, இந்த ஃபிளாட்ஸ் லெஃப்ட் எடுக்காம இப்படி தான் வந்தோம். இந்த ஃபிளாட்ஸ் லெஃப்ட் எடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறேன். எப்படின்னா ரெடில்ஸ், புழல் அந்த ரூட் வழியாக போக போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறேன். வேற ரூட் மாறி வந்ததால எக்ஸ்ட்ராவா கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே வந்து 7.13 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாப்பில் இருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே தெரியுற இந்த சந்துக்குள்ளே போக போகிறேன். ஸோ அங்கேருந்து இந்த சந்துக்குள்ளேருந்து அப்படியே டைம் லேப்ஸ் போடலான்னு இருக்கேன் ஃபைனலாக. ஓகே, ஃபைனலாக ரீச் ஆயாச்சு. trip 1 and trip 2. Okay, so I hope you enjoyed the video. See you in the next ride.